ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கேழ்வரகு இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் மாவு வந்து முளைக்கட்டை வச்சு அரைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து மாவை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உப்பெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. அது அடுப்பில் வச்சு நல்லா கெட்டியாக கிண்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க. இது முளைக்கட்டினதுங்கிறனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், உங்களுக்கு இடியாப்பம் ஒழுங்காக வராது. ஸோ வந்து இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சு பண்ணுறப்ப லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக லாஸ்ட்டில் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இது வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் இடியாப்பம் புளியிறப்ப. கட்டை அந்த மாதிரி வந்து எப்போதுமே வந்து அந்த சில்வரில் அந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி மரக்கட்டை வாங்கிக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இடியாப்பம் வந்து நல்லாவே சின்ன சின்னதாக வரும். இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம். இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வேக வச்சு எடுத்த பிறகு கையால் எடுத்திங்கனாலே நீங்கள் செப்பரேட்டாக புளிஞ்சது அழகாக சின்ன சின்ன ரவுண்டாக இட்லி மாதிரி வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து நார்மல் ரைஸ் இடியாப்பத்தை விட இந்த கேழ்வரகு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக கடையில் வாங்கினாலும் சரி, முளைக்கட்டை வைக்காமல் மாவு அரைச்சாலும் சரி, நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி கிண்டி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி சாஃப்ட்டாக வரும். நீங்கள் முளைக்கட்டை வச்சு அரைச்சிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி கிண்டலாம் வேணால் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே போதும். பாருங்க, உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது கூட தேங்காய் பால் இல்லைனா வந்து வெள்ளை குருமா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸை பொறுத்தவரை ஸ்டார்டிங்கில் கலர் தான் ரொம்ப முக்கியம். கலர்ஸ் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ தோசையும் சரி, இடியாப்பம், பணியாரம் இதெல்லாம் ஒயிட் கலரில் பார்த்தே நீங்கள் அவங்கள பழக்க வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சாப்பிட வைக்கிறது கஷ்டம். அதே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த மாதிரி கலர் ரெட் ரைஸு இந்த மாதிரி கேழ்வரகு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு இடியாப்பனா இந்த கலர்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு பசங்க அப்படி தான். ஸோ இடியாப்பனா இந்த கலர்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் எடுத்துப்பாங்க, பெருசாக எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து தோசை, இடியாப்பம் இதெல்லாம் வந்து வேறு வேறு கோதுமை மாவு, கேழ்வரகுலாம் சேர்த்து கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.